வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு விவசாயிக்கு விவசாய வேலை எல்லாமே தெரியும். ஆனால் அவன்கிட்ட நிலம் இருக்காது. அதனால என்ன செய்வார், போய் மன்னர்கிட்ட போய் நிறைய மனுக்கள்லாம் கொடுப்பாரு. மன்னரும் கண்டுக்கலை. சரி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கவலையோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கையில் ஊர் பெரியவர் ஒருத்தர் சொல்லுவார், அங்கே ஒரு மலை உச்சியில் ஒரு முனிவர் வந்திருக்காரு, அவரை போய் பாரு, உன்னோட பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே சரின்னு இவனும் போய் பார்ப்பாங்க. பார்க்கையில் அந்த முனிவர்கிட்ட சொல்லுவார், எனக்கு நிலம் இல்லை, ஆனால் விவசாயம் செய்ய ஆசையாக இருக்குது, எனக்கு நிலம் வேணும் சாமின்னு சொல்லியும் அந்த மலை அடிவாரத்தில் சூரிய உதயம் வரும்போது எவ்வளோ அந்த மலையை சுற்றி எவ்வளோ நிழல் இருக்கோ அந்த அளவுக்கு வேலி அமைச்சு நீ அதை பயிரிடு, சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே அவன் சொல்லுவான், அது மண்ணெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குமே, அதுக்கு உண்டான ஜாமான் என்கிட்ட எதுவுமே இல்லையே சாமி, இங்கெல்லாம் அதெல்லாம் வரும், நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி விட்ருவார். அனுப்பினோடனே ஒரு சோம்பேறி ஒருத்தன் வருவான். வந்தோடனே அவனும் கேட்பான், சாமி நான் உழைக்காமல் பணம் சேர்க்கணும், அதுக்கு உண்டான வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் யோசிப்பார். யோசித்தோடனே இன்றைக்கி இரவுக்குள்ளே இந்த மலையை சுற்றி நிறைய புதையல் இருக்குது, அதை நீ தோண்டி எடுத்துக்கோ, காலையில் விடிஞ்சிருச்சுன்னா ஒருத்தன் வேலி கட்டி பராமரிக்க போகிறான், அதுக்குள்ளே நீ நைட்டாக எல்லா வேலையும் பார்த்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி இவன் போவான். இவன் போய் ஒரு மண்வெட்டியை வச்சு நமக்கு புதையல் கிடைக்க போகுதுன்னு மலையை சுற்றி நோண்டி 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 பார்ப்பான். ஒரு புதையலும் இருக்காது. விடிஞ்சிடும். அதுக்குள்ளேயும் விடிஞ்சோடனே சாமி இப்படி போய் சொல்லிட்டாரே, இவரை நம்பி நம்ம வந்தது தப்பு அப்படின்னு மண்வெட்டி அங்கே தூக்கி போட்டு ஒரு மூலையில் போய் படுத்துருவான். படுத்தோன்னா காலையில் விவசாயி பார்ப்பார், நல்லா கொத்தி நல்லா பதப்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த இடத்த. பரவாயில்லையே, இவ்வளவு நல்ல நிலமா இருக்கே, நம்ம வேலி அடைச்சி உடனே பயிர் செய்ய ஆரம்பித்ததில் அதில் நல்ல மகசூல் கிடைச்சோன்னா அதை கொண்டு போய் விற்று நல்லா காசு பணம் வந்தோடனே அந்த விவசாயத்துக்கு உண்டான ஜாமானெல்லாம் வாங்கிட்டு மிச்சத்தை லாபத்தில் இவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை முனிவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போவான். போனோடனே அந்த முனிவர் சொல்லுவார், அந்த பணத்தை இந்த பையன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. அவர் பக்கத்துலேயே தான் அந்த சோம்பேறியும் பட்டு கிடக்கையும் அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னோடனே அவரை எழுப்பி கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே எதுக்கு இந்த காசுன்னு கேட்கல, நீ அந்த இடத்த சமன்படுத்தி கொடுத்ததுனால நான் பயிர் செஞ்சு இப்போ இவ்வளவு நான் காசு சம்பாரிச்சிட்டேன், அதனால் இந்த காசு உனக்கு கொஞ்சம் சேரணும் அப்படின்னோடனே அவன் யோசித்து பார்ப்பான். ஒரு நாள் நைட்டு நம்ம வேலை பார்த்ததுக்கு இவ்வளவு காசா, அப்போனா நம்ம வாழ்நாள் பூரா கொஞ்சம் உழைச்சாலே போதும் போல், நல்லா காசு சம்பாரிச்சிடலாம் போல் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பார்த்து நல்லா செழிப்பாக வந்துடுவாங்க. அதனால் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினோம்னா நம்மளும் முன்னேறிடலாம். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.